ஆண்டவர் நடத்துற விதமே வித்தியாசங்க. ஆமென். நம்ம ஸ்ட்ராட்டஜி, நம்ம அறிவு, நம்முடைய ஆலோசனை அதெல்லாம் காட்டில ஆண்டோடைய வழி வேற லெவல்ல இருக்கும். ஆமென். எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா, நாங்க வெள்ளூர்ல ஒரு 400 பேர் வரக்கூடிய ஒரு சர்ச் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏழை மக்கள் வர்ற ஒரு சர்ச் தான். அப்போ ஒரு அண்ணா ஒரு அக்கா இப்படியே ஒரு சாட்சி சொன்னாங்க. என்னன்னா, யூஸ்வலா சர்ச்ல இந்த பொங்கல் ஹாலிடேஸ்ல ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் கண்டக்ட் பண்ணுவோம். ஒரு 3 days ஃபாஸ்டிங் ப்ரேயர். அப்போ அந்த அக்கா ஒரு ஃபேக்டரியில வேலை செய்யறாங்க, ஷூ ஃபேக்டரியில வேலை செய்யறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து மார்க்கெட்ல வெஜிடபிள்ஸ் விற்கிற வேலை. அப்போ அந்த அக்கா ஒரு பொருத்தனை பண்ணாங்க. இசப்பா, இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்குது சர்ச்சில், ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஆஃபரிங்க நான் உங்களுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சக்திக்கு மிஞ்சித கொடுத்தாங்க. பாருங்க, கொடுத்த அந்த ஃபங்க்ஷன் நடந்து ப்ரேயர் நடந்து முடிஞ்சிச்சு. அந்த நடுவில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்டோட பைக் காணாம போயிடுச்சு. இப்போ ஒரு பெரிய கேள்வி, என்னடா இது, ஆண்டவருக்கு தான் கொடுத்தோம், விசுவாசத்துல இறங்கணும், பட் ஆனா இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என் வீட்டுக்காரருக்கு அது கொஞ்சம் பழைய பைக் தான், லாஸ்ட் யாரோ எடுத்துட்டு போயிட்டான், திருடிட்டு போயிட்டான். இதை குறிச்சு அவங்க பெரிய கேள்வி, என்ன ஆண்டவரே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யோசிக்கும் போது, சரி ஓகே, ஆண்டவர் எதை செஞ்சாலும் நன்மைக்கு தான் இருக்கும். ஏன்னா ஒரு தீமைக்கு தேவன் அல்ல, பைபிள் சொல்லுது, அவர் தீமை செய்ய அறியாத தேவன், ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. நடந்தது பாருங்களேன். அவங்க ஹஸ்பண்ட் வந்து வெஜிடபிள்ஸ் வியாபாரம் பண்றவர். ஒரு நாள் அந்த சீசன்ல அந்த மார்க்கெட்ல, வெள்ளூர்ல நேதாஜி மார்க்கெட்னு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. அப்போ என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, அந்த வெஜிடபிள் சீசன்ல அவர் என்ன வெஜிடபிள் சூஸ் பண்ணி வாங்கினார் அப்படின்னா, பூசணிக்காய் வாங்கினாரு. அப்போ கூட இந்த வெஜிடபிள் விற்கிறவங்க எல்லாம், ஏய் எப்பா, என்ன இந்த சீசன்ல போய் இதை வாங்கினியே, இது எப்படி வியாபாரம் ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, என்கிட்ட இருந்த காசுக்கு இந்த வெஜிடபிள்ஸ் தான் வாங்க முடிஞ்சிச்சு, இந்த பூசணிக்காய் தான் வாங்க முடிஞ்சுன்னு சொல்லி ஏறக்குறைய ஒரு 300 கிலோ பூசணிக்காய் வாங்கிட்டாரு. பாருங்க, நடந்தது ஒண்ணு என்னன்னா, திடீர்னு ஒரு மனுஷன், இது உண்மைங்க, கடவுள் பார்த்துட்டு இருக்கிறாரு, திடீர்னு ஒரு மனுஷனுக்கு அது திடீர்னு அவருக்கு ஒரு தேவை வந்துடுச்சு, அந்த பூசணிக்காய் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் மார்க்கெட் ஃபுல்லா தேடிட்டு இருக்கிறாரு. மார்க்கெட்ல எங்கேயுமே பூசணிக்காய் கிடைக்கல, இந்த ஒரு மனுஷன் கிட்ட தான் இருக்கு. அவர் வந்து அத்தனை பூசணிக்காவும் வாங்கிட்டு போனாரு. அந்த 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 காசை, அதை வித்த காசுல லாபம் போய் அந்த காரியங்கள், அவருக்கு வேண்டிய அந்த காரியங்கள் போய் ஒரு புது வண்டியை வாங்க கடவுள் உதவி செஞ்சாருங்க. ஆண்டவருடைய நடத்துதல், நம்ம ஸ்ட்ராட்டஜி, நம்ம ஞானத்தை காட்டிலும், அதனாலதான் பைபிள் சொல்லுது, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்க வழியை காட்டிலும், நினைவை காட்டிலும் அவர் நினைவும் வழியும் பெரிதா இருக்கிறது. அதனாலதான் பைபிள் சொல்லுது, வனாந்திரத்துல வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற கர்த்தர். அவ்வளவு பெரிய தேவனை நாம ஆராதிக்கிறோம். ஆமென். இந்த வரிய கூட மீண்டும் ஒரு விஷயம், 1000 நன்மைகள் செஞ்சுங்கப்பா. உண்மைங்க. அடுத்த நிமிஷம் மனுஷனுக்கு உத்தரவாதன்றது வாய்ப்பே இல்லை. அடுத்த நொடி நம்ம இருப்போன்றது அது வந்து என்ன கேரண்டி இல்லை. டிவில ஆட்ல எல்லாம் பாக்குறோம், ஒரு ஆயா, நல்லா வயசான ஆயா வந்து இப்படி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, பிரீத்திக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மனுஷனுக்கு கேரண்டியா வாய்ப்பே இல்லை. ஆண்டவர் கிருபை தான் ஒவ்வொரு நாளும் நம்மளை தாங்குது. ஏன்னா நான் நிறைய சடன் டெத் எல்லாம் பார்த்துருக்குறேங்க. சிஎம்சி, வெள்ளூர்ல சிஎம்சி ஹெச்ஓடி, அதாவது ஹெமட்டாலஜி டிபார்ட்மெண்டோட ஹெச்ஓடி, பெரிய ஆளு. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் தான் ஒரு பெரிய ஆளு. ஆனா பாருங்க, ஃபிராக்ஷன் ஆஃப் மூமெண்ட்ல அவருடைய மரணத்தை பார்க்க வேண்டியதா இருந்துச்சு. இது போல நிறைய காரியங்களை பார்க்க முடியும். லைஃப்க்கு, ஜீவனுக்கு அஷூரன்ஸ்னு ஒண்ணுமே இல்லைங்க. ஆண்டவர் கிருபை தான் ஒவ்வொரு நாளும் நம்மளை தாங்குது, நம்மளை வழி நடத்துது. ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கிற அந்த அந்த என்ன சொல்றதுங்க, அந்த வாஞ்சை இருந்தா போதுங்க, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஆமென். நீங்க எல்லாம் ரொம்ப சீரியஸா இருக்கிறதுனால ஒரே ஒரு மக்கள் வர்றதுக்காக ஒரே ஒரு கதை ஞாபகம் வரனால சொல்றேங்க. ஒரு ஆண்டவரை நேசிக்கிற ஒரு மனுஷன் இருந்தாருங்களாம். அப்போ அவர் இருக்கும் பொழுது இப்படி அந்த நாட்டுல இருக்கிற ராஜா ஒரு அறிவிப்பு விட்டாராம். என்ன அறிவிப்பு அப்படின்னா, இது போல நான் கொடுக்கிற ஒரு சேலஞ்ச், அதை யார் ஃபுல்ஃபில் பண்றாங்களோ, அந்த சேலஞ்ச்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்க போறேன். ஏன்னா அவருக்கு அடுத்த கட்டமா அந்த நாட்டை நடத்தக்கூடிய ஒரு பிரின்ஸ் இல்ல, அதனால அவருக்கு இருந்த பிரின்சஸ், சோ அதனால ஒரு நல்ல மகனை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாராம். அப்போ ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் அந்த ராஜா சொல்ற அந்த போட்டியை போய் பார்த்து எப்படியாவது ஜெயிச்சு நாட்டை அடுத்த ராஜாவா மாறினோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு காரியங்களை செஞ்சுட்டு இருந்தாராம். அதுல ஒரு ஆண்டவர் பிள்ளை இருந்தாராம்.
ஆண்டவர் பிள்ளை என்ன பண்ணாராம், அந்த காரியம் என்ன நடக்குதுன்னு போய் பார்க்க போனாராம். ஆண்டவர் சொன்னாராம், இது பாரு, நீ எதுவும் பண்ணாத, போய் அங்க நின்னு பார்த்துட்டு மத்ததை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாருங்க நடந்தது என்ன ஆச்சா, அந்த போட்டி என்னன்னா ஒரு பெரிய குளங்களாம், ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு பெரிய குளம். இந்த எட்ஜ்ல இருந்து குதிச்சு இந்த எட்ஜ்ல இருந்து அந்த எட்ஜுக்கு வந்துடணும். இதுதான் அந்த போட்டியோட நிலவரம், இதுதான் அந்த போட்டியோட கண்டிஷன். இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்குன்னா இந்த எட்ஜ்ல குதிச்சு அந்த எட்ஜ்ல ஏறி வந்துடணும், இதுதான் போட்டி அப்படின்னு சொல்லி ராஜா சொன்னாராம். உடனே ஊர் மக்கள் எல்லாம் இவ்வளவுதானா, எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்தா அந்த அந்த ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லா என்ன இருந்துச்சா, முதலைகளா இருந்துச்சான், crocodiles இருந்துச்சான். இத பார்த்த ஜனங்களுக்கு பேக் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ எப்பா, ஜீவன் தான் முக்கியம், இதுல எப்படி போயிருது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த பையனும் அப்படி போய் நின்று இருந்தான் பாருங்க. யாரும் எதிர்பார்க்கல, தப்பால் இந்த பையன் குதிச்சு டபா 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 டபான்னு ஸ்விம் பண்ணி அந்த கரைக்கு வந்துட்டான். அந்த கரை ஏஞ்சிட்ட உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம். டேய், எப்படிடா குதிச்ச, எப்படிடா ஸ்விம் பண்ணி வந்த, முதல்ல எல்லாம் தாண்டி எப்படியோ அவன் குதிச்ச வேகத்துல உயிரை காப்பாத்தினா போதுன்னு சொல்லி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிச்சு மேல வந்துட்டான். உடனே எல்லாரும் பார்த்து கை தட்டாங்க. ராஜா வெல்கம் பண்ணி அவருக்கு ஒரு மாலை கொடுத்து அவருடைய கமிட்மெண்ட்டை நிறைவேற்ற உத்தரவு போட்டாரு. கடைசியா அந்த மனுஷன் சொன்னானா, கொஞ்ச நேரம் யோசிச்சு, ராஜா ஒரே நிமிஷம், ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை திரும்பி பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொன்னானா, யாரா என்ன புடிச்சு தள்ளினது அப்படின்னு சொன்னானா. இந்த விஷயத்துல பாருங்க, அவன் குதிக்கல, யாரோ தள்ளி விட்டுட்டு இருக்கிறாங்க, இவன் எப்படி அடிச்சு புடிச்சு மேல வந்துட்டு இருக்கிறான். ஆனா பாருங்க, நம்ம வாழ்க்கையில கூட சில நேரங்கள ப்ராப்ளம்ஸ், பிரச்சனை, போராட்டம் வரும் தான். ஆனால் கர்த்தர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். அதை தாண்ட, அதை கடக்க, அதை தாண்டி வர தேவன் பலன் தருகிறவரா இருக்கிறார். ஆமீன். அவ்வளவு நல்ல தெய்வத்தை நீங்கள நானும் ஆராதிக்கிறேங்க. நாம இந்த ஒரே ஒரு வரியை மட்டும் மீண்டும் பாடிட்டு ஒரே ஒரு பாடலை சேர்ந்து பாடி அப்படியே ஆண்டவர் நாமத்தை நம்ம தொடர்ந்து மாதிரி. நன்றி அப்பா, நல்ல எபினேசரா எங்களை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தையில் பாடலாமா. நல்ல எபினேசரா, நல்ல நன்றி சொல்ல வார்த்தை, காலை மாலை எல்லாம் காலை மாலை என்னை நடத்தும் கரங்கள் கண்டே, தேவை பெருகும் போல் கரங்கள் கண்டே, எல்லா நேரத்திலும் எல்லாம் என்னை விடாமல் கத்தரே. ஓ ஆயிரம் ஆயிரம் இரக்கமும் அன்பும் கொண்டீரே, ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் Hallelujah. Hallelujah. Worship God. Hallelujah. 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 Amen. Hallelujah. ஒரே ஒரு பாடலை மட்டும் பாடி தொடர்